Hey guys, welcome back to another new video. இன்னைக்கு பிரஸ்ட்ரோல இருந்து எனக்கு இவ்ளோ பெருசா ஒரு பாக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல உள்ளக்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் இருக்குது. அது என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 கேன்வஸ் போர்டு இருந்தது. அது கூடவே பிளாக் கலர் பேப்பர் இருந்தது. ப்ளஸ் மெட்டாலிக் பெயிண்ட்ஸ் இருந்தது, வாட்டர் கலர் ஸ்கெட்ச் புக், வாட்டர் கலர்ஸ், அப்புறம் 2 செட் பெயிண்ட் ப்ரஷஸ் அண்ட் ஃபைனலாக ஒயிட் ஜெல் பென்ஸ் இருந்தது. ஃபஸ்ட் எடுத்ததும் என்னோட ஃபேவரட் மீடியம் வாட்டர் கலர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அந்த செட்டை வந்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இவங்களோட பேப்பர்ஸ் வந்து நான் சொல்லவே தேவையில்லை. நான் நிறைய வீடியோஸில் நான் இவங்க பேப்பர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கெட்ச் புக் வந்து பர்டிகுலராக 300 GSM ஸ்கெட்ச் புக். இதோட சைஸ் வந்து A5 சைஸ். அடுத்ததாக எனக்கு இதோட ஒரு ப்ரஷ் செட் கொடுத்துருந்தாங்க. இதோட கலர் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் அது கையில் ஃபீல் பண்ணும்போது நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக இருந்தது அந்த ப்ரஷஸ். அதோட பிரிசில்ஸ் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் பிரிசில்ஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா பெண்ட் ஆகுது, நல்ல ஸ்னாப் ஒன்று இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் அந்த ப்ரஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து கடைசியாக நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியண்ட், அதாவது அவங்களோட வாட்டர் கலர் செட். இது எல்லாமே வந்து 5 ml டியூப்ஸ். இதில் வந்து 12 கலர்ஸ் இருக்குது. இந்த பேக்ஸ் எல்லாமே ஆக்சுவலி பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்குல்ல. அதோட இது மேலே வந்து இதோட லைட் ஃபாஸ்ட்னஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் அதோட டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான சிம்பிள்ஸும் என் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணுவோம். இதுக்கு என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ப்ளஸ் எனக்கு தேவையான கலர்ஸும் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் ப்ளூ, ஒரு மீடியம் ப்ளூ அண்ட் ஒரு மீடியம் க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது என்னோடய பேப்பரை நான் வந்து ஃபுல்லாக நனைக்க போகிறேன். பேப்பர் ஓரளவுக்கு நல்லா வெட்டானதுக்கப்புறமா நம்ம ஸ்கை வரைய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம க்ளவுட்ஸை வரையணுன்றது அவசியம் கிடையாது. க்ளவுட்ஸை சுற்றி இருக்கிற அந்த ப்ளூ பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்கை வரைஞ்சால் மட்டும் போதும். அதனால் நான் அந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு எங்கெல்லாம் வந்து க்ளவுட்ஸ் இல்லையோ அந்த இடத்துல மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் க்ளவுட்ஸில் கொஞ்சம் அங்கங்கே ஷேடோஸ் தெரியும் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக நான் கொடுப்பேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம லைட்டர் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்கை வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஏரியாஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் அதே பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வேறு எந்த பெயிண்ட்டும் புதுசாலாம் மிக்ஸ் பண்ணல. சேம் அதே டைல்யூட்டட் ப்ளூ பெயிண்ட் தான். நான் திருப்பி இன்னொரு லேயர் கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போது நம்ம ஸ்கை ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மவுண்டன்ஸ் வரைய ஆரம்பிக்கலாம். மவுண்டன்ஸ்க்கு ஸ்கையை விட கொஞ்சம் டார்க்கான ப்ளூ கலர் வேணும், கொஞ்சம் இன்டென்ஸான ப்ளூ கலர் வேணும். அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கைக்கு தேவைப்பட்ட மாதிரி ரொம்ப தண்ணியான பெயிண்ட் தேவையில்லை. இந்த பெயிண்ட்டை வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு மவுண்டன் ஷேப் வந்து நான் வரைகிறேன். மேலே டாப் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக வரைஞ்சிடாதீங்க. ஸ்மூத்தாக வரைஞ்சிங்கன்னா பார்க்க நேச்சுரலாக தெரியாது. ஸோ ஓரளவுக்கு ரஃப் ஷேப் வரைஞ்சிட்டு பெயிண்ட் எவ்வளோ திட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அதுதான் நமக்கான அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு கொடுக்க போகுது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக பெயிண்ட் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. ஓரளவுக்கு ஒரு பாதி தூரம் பேப்பர் வரைக்கும் நீங்கள் அந்த மவுண்டனுக்கான பெயிண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மவுண்டன்ஸில் இருக்கிற ஷேடோஸ்க்கெலாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கான ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு we can go for the shadows. ஷேடோஸ் வந்து பேசிக்காகவே லெஃப்ட் சைட் ஆஃப் த மவுண்டனில் தான் வந்து நிறையா தெரியுது நம்மளோட ரெஃபரன்ஸில். ஸோ லெஃப்ட் சைடில் தான் வந்து நான் டார்க்கான பெயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரைட் சைடு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பிளெயினாக அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த கலரோடையே நான் விட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து கொஞ்சம் க்ரீனிஷான மவுண்டன்ஸ் நம்ம வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பின்னாடி வரைஞ்சிக்கிற பெயிண்டிங் அந்த மவுண்டன் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சான்னு பாருங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற க்ரீனை வச்சு நான் 2 மவுண்டன்ஸ் நான் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ரைட் சைடில் வரைகிற மவுண்டன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது. அது ஸோ கொஞ்சம் லைட்டாக இருந்தால் பரவாயில்ல. லெஃப்ட் சைடில் வரைகிற மவுண்டன் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஏன்னா உங்கள் பக்கத்தில் வர வர உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும், அதோட கலரும் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்போயுமே வந்து டார்க்காக இருக்கணும். பேக்ரவுண்டில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்போயுமே லைட்டாக இருக்கணும். ஸோ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பெயிண்டிங்லேருந்து அந்த டெப்த்து வந்து நல்லாவே தெரியும்.
அடுத்ததா பக்கத்துல இருக்கிற நம்ம அந்த கிராஸை வரைய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு லைட்டர் டோன்ஸ் வந்து வேணும். அதனால நான் லைட் க்ரீன் வச்சு நான் முதல்ல எல்லா இடத்தையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்லாம் நான் பண்ணல. எனக்கு ஓரளவுக்கு எனக்கு அங்கே டெக்ஸ்சர் வேணும். ஸோ அதுக்காகவே நான் இன்டென்ஷனலாக நான் கொஞ்சம் டெக்ஸ்சர்டாக தான் வந்து நான் இந்த பேஸ் லேயர் வந்து நான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த லேயர் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டார்க்கான வேல்யூஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு எனக்கு எங்கன்னா இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஏரியாஸ் வேணும், எங்கெல்லாம் புஷ்ஷஸ் வேணுமோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நான் இந்த டார்க் க்ரீன் வச்சு நான் வந்து ஓரளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்கான ஏரியாஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததாக நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே டார்க்கான க்ரீன் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாற்ற போகிறேன். இப்போ ஓரளவுக்கு நம்மளோட பேக்ரவுண்ட்ஸ் இது எல்லாமே முடிஞ்சுது. அடுத்து நம்ம வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் வரைய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைங்க. லைன் வரைஞ்சிட்டு அங்கங்கே பிரான்ச் ஆகிற மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சா கூட போதும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரே க்ரீன் கலர் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டார்க்கான க்ரீன்ஸ் எங்கெல்லாம் வந்து ஷேடோஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே இன்னும் கொஞ்சம் டார்க்கான க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க நேச்சுரலாக இருக்கும். இதே டெக்னிக் தான் நான் மற்ற எல்லா ட்ரீஸ்க்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டாட்டாக வச்சு நம்ம அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் நான் வரைய போகிறேன். அண்ட் கொஞ்சம் ஷேடோஸ்க்கு வந்து கொஞ்சம் டார்க்கான க்ரீன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதே டார்க் க்ரீன் கலர் தான் வந்து நான் கீழே இருக்கிற புஷ்ஷஸ்க்குமே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது அதே சேம் க்ரீன் கலர் வச்சு எனக்கு சின்ன சின்ன கிராஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் வரைகிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு புஷ் மாதிரி ஒரு இடத்த வரைஞ்சிட்டு அதுலேருந்து சின்ன சின்னதாக கோடு வர மாதிரி நான் வரைகிறேன். ஸோ இந்த ப்ரஷஸ் வந்து எல்லாமே சிந்தட்டிக் ப்ரஷஸ்ன்றதுனால அதோட டிப் வந்து ரொம்பவே ஃபைனாக இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நம்ம புஷ்ஷஸ் வரைஞ்சதுக்கு அப்புறமாட்டி மிச்சம் இருக்கிற கொஞ்சம் க்ரீன் பெயிண்ட்ஸ் வச்சு நான் அங்கங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் வரைகிறேன். ஸோ லைட்டாக சின்ன சின்ன ரேண்டம் லைன்ஸ் தான் வந்து நான் வரைகிறேன். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கான்ட்ராஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் பெயிண்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப விஷுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பெயிண்டிங் முடிஞ்சது. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஜெல் பென் வச்சு நமக்கு தெரியிற அந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வரைய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒயிட் ஜெல் பென் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பிரைட் ஒயிட்டாக இருந்தது. நிறைய ஜெல் பென்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது, கொஞ்சம் டல் ஆகிடும். ப்ளஸ் கீழே இருக்கிற கலரோட மிக்ஸ் ஆகி ஒரு லைட்டர் கலர் மாதிரி தெரியும். பட் இது அப்படி தெரியல, நல்லாவே ஒப்பேக்காக ஒயிட்டாக தெரிஞ்சது. ஒரு குவாஷ் பெயிண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஜெல் பென் வந்து இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சில இடத்துலலாம் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அங்கே மட்டும் லைட்டாக ஒரு ஃபினிஷிங் டச் மாதிரி கொஞ்சம் டார்க் க்ரீன் கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சதும் நம்ம பெயிண்டிங் வந்து முடிஞ்சுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லவே தேவையில்லை, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வேலை பண்ணுது. எஸ்பெஷலி இந்த பெயிண்ட்ஸும் சரி இந்த ப்ரஷ்ஷும் சரி, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பெயிண்ட்ஸோட குவாலிட்டியுமே பிகினர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்குது. ப்ளஸ் அந்த ப்ரஷ்ஷஸ்மே உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் தரும். ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக வரைகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஓரளவுக்கு நீங்கள் லேண்ட்ஸ்கேப் நல்லாவே வரைவீங்க அப்படின்னா இதே பிராண்டோட மாப் ப்ரஷ்ஷஸ் இருக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ராயிங் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கார்ட்டில் போட்டுட்டு செக் அவுட் பண்ணும்போது நீங்கள் என்னோடய கோட் ஆலயா 1111 இந்த கோட் யூஸ் பண்ணும்போது யூல் கெட் 7% டிஸ்கவுண்ட்.
ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய்ட் டுடேஸ் வீடியோ. மறந்துடாமல் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது என்னோட கோட் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.